நீங்க தாக்கத்தை ஏற்படுத்தணும்னா எனக்குள்ள ராஜ்யம் இருக்கிறது, ஒரு வல்லமை எனக்கு எப்பொழுதுமே அவைலபிளா இருக்கு. அது ஃபோர்ஸ் பண்ணி போங்க, முன்னேறலாங்க. வாசிப்போம் மத்தேயு 11:11. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களை யோவான் சாணனை பார்க்கலாம் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை, ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். சிறிய இடத்துல பிறந்தவர்கள யோவான் சாணனை பார்க்கலும் யாருமே கிடையாது. மோசே கிடையாது, எலியா கிடையாது, எலிசா கிடையாது. பழைய ஏற்பாட்டில் பல அற்புதங்கள் செய்த ஒரு ஆள் கூட யோவான் சாணனை பார்க்கலும் பெரியவன் இல்லைங்கிறார். ஏன் யோவான் சாணகன் இந்த ராஜ்யத்துக்கு முன்னோடியாக இருந்தார், ராஜாவுக்கு வழியை செவ்வைப்படுத்துகிறவராக இருந்தார், ராஜ்யத்தில் அவருக்கு ஒரு பொசிஷன் இருந்துச்சு. அப்புறம் சொல்கிறாரு, பரலோக ராஜ்யத்தில், அதாவது தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாக இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாக இருக்கிறான் உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். ஸ்திரீனிடத்தில் பிறந்ததுலேயே யோவான் சாணகன் பெரிய ஆளு. ஆனால் நாம் ஸ்திரீனிடத்தில் மட்டும் பிறக்கலை, நாம் தேவனாலும் பிறந்திருக்கிறோம். ஒரே ஒரு பிறப்பு மட்டும் இல்லை, நமக்கு பழைய ஏற்பாட்டில் ஒருவர் கூட தேவனால் பிறக்கலைங்க. நாம் ஸ்திரீனிடத்தில் மட்டும் பிறக்கலை, அழியாத வித்தாகிய தேவனுடைய வசனத்தினால் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நமக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் யோவான் சாணனை பார்க்கலும் ஒரு பெட்டர் பொசிஷன் உண்டாயிருக்கு. மறுபடியும் பிறந்திருக்கீங்களா? தேவன் உங்களுக்குள்ள வாசமாக இருக்கிறாரா? தேவனோட வல்லமை இருக்கிறதா? அப்படின்னா நீங்கள் சாதாரண ஆள் இல்லை. யாரும் உங்களை தாழ்வாக மதிப்பிட இடம் கொடுக்காதீங்க, உங்களையும் தாழ்வாக நினைக்காதீங்க. நம்மெல்லாம் சாதாரண ஆளு தானே அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கீங்க, உங்களுக்குள்ள ஒரு வல்லமை இருக்கு. வல்லமை என்ன இல்லைங்க, இப்போ உங்களுக்கு நீங்கள் இங்கே இருக்கீங்க, உங்களுக்காக அமெரிக்கன் கவர்மெண்ட்டே உங்களுக்கு பின்னாடி நிற்குது, என்ன பண்ணுவீங்க? எப்படி வாழ்வீங்க? நீங்கள் மூச்சு விட்டால் கூட அமெரிக்கன் கவர்மெண்ட் பார்க்குது, தும்முனாராண்டு. ஒரு கவர்மெண்ட்டோடைய ஃபோர்ஸ் உங்களுக்கு பின்னாடி இருக்குன்னா நீங்கள் சாதாரண ஆளா? ஏன் நம்ம இந்த உலகத்தில் வாழலன்னா நம்ம இந்த ராஜ்யத்தை பற்றி சிந்திக்கவே மாட்டோம். நம்ம என்ன சிந்திச்சாலும் இந்த உலக மக்களை போலவே சிந்திப்போம், உலக மக்களை போல எண்ணுவோம். நமக்குள்ள ராஜ்யம் இருக்கிறது, அந்த ராஜ்யத்துக்கு வல்லமை இருக்கிறது, அந்த நாமத்தினுடைய இயேசுவின் நாமத்தின் சகல வல்லமை நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது, சர்வாயுதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய சகல சத்துவம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அதுக்கு நம்ம இணங்கிட்டோன்னு வச்சுங்களேன், எந்த வல்லமையும் ஆளுகை செய்யாது. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு போதைக்கு அடிமையாக இருக்காங்க. ஏன்? அவர்களை இன்னொரு வல்லமை ஆளுகை செய்து. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், எந்த ஊரில் நீங்கள் இருந்தாலும், உங்களுக்குள்ள இருக்க ராஜ்யம், இந்த ராஜ்யத்தின் வல்லமைக்கு நீங்கள் உட்பட்டு இருந்தீங்கன்னா அவர் எந்த ஒரு ஆளுகையும் உங்களை ஆளுகை செய்ய முடியாது. இருளுக்குள்ளே போனால் கூட நீங்கள் வெளிச்சம் அனுப்பிங்க. எலியாவை காட்டிலும் யோவான் சாணன் பெரிய ஆளு, யோவான் சாணை காட்டிலும் நீங்க பெரிய ஆள். ஏன் பெரிய ஆளு? நான் ஜிம்முக்கு போறேன், படிச்சிருக்கேன், மாம்சீகமா கிடையாதுங்க, உள்ள ஸ்பிரிச்சுவலா. நம்ம அப்படி சிந்திக்கிறோமான கூட சிந்திக்க மாட்டோம். நம்ம எப்படி சிந்திப்போம்? முதல்ல ஒன்று பணத்தை வந்து சிந்திப்போம். கொஞ்சம் படிப்பறிவே இல்லாமல் கிராமத்தில் இருந்தோம்னா ஜாதிய மனதில் வச்சு சிந்திப்பாங்க. நம்மளை ஒருத்தர் சிந்திப்பான் பார்த்தீங்களா, அவனை எப்படி சிந்திப்பான்? நம்மளை ஜாதியை வச்சு தான் சிந்திப்பான். 1000 பேர் உங்களை 1000 காரியங்களை சிந்திச்சாலும் நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்க தான் முக்கியம். நீங்கள் வேற மாதிரி சிந்திச்சிங்கன்னா இந்த உலக ராஜ்யம் அனைத்தும் உங்களுக்கு கீழே வருங்க. ஆனால் அவன் சிந்திச்ச மாதிரி நீங்களும் சிந்திக்கிறீங்க, அவன் யோசிக்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா நம்ம ஆளுகை செய்ய முடியாது. ராஜ்யம் இன்னைக்கு இருக்கா? இருக்கா? வரப்போதா? இருக்கு. இருக்கிறதுனால தான் நீங்கள் நானும் ரசிக்கப்பட்டிருக்கோம். ராஜ்யம் இல்லைன்னா ஒரு மனுஷன் கூட ரசிக்கப்பட முடியாது. ஒரு மனிதனுடைய இருதயத்தோட பிசாசோட வல்லமை உடைக்கப்பட முடியாது. பிசாசோட வல்லமை உடைக்கப்பட்டிருக்கிறது. இருளின் ராஜ்யத்திலிருந்து இன்னொரு ராஜ்யத்துக்கு உட்பிரவேசித்திருக்கோம். உள்ள வந்துருச்சா? பெரிய எதிர்ப்பை கடந்து வந்துட்டீங்க. அப்படி நின்றக்கூடாது. ப்ரோக்ரஸ் ஆகணும், சுகத்தில் முன்னேறணும், சமாதானத்தில் முன்னேறணும், வெற்றியில் முன்னேறணும். முன்னேறி போகும்போது எதிர்ப்பு வருமா? கட்டாயம் எதிர்ப்பு வரும். நீங்கள் ரசிக்கப்பட்டீங்க, சர்ச்சுக்கு போனீங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு இன்ஆக்டிவாக இருக்கீங்க, செத்தா பரலம் போவீங்க, கட்டாயம் போயிடுவீங்க. ரசிக்கப்பட்டிருக்கீங்க.
ஜீவ புத்தகத்தில் உங்களுக்கு பேர் எழுதியிருக்கு. நீங்கள் வேணான்னா கூட தூக்கிட்டு போயிடுவாங்க. இந்த உலகத்தில் நீங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தலைன்னா உங்களால் ராஜ்யத்துக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் இருக்கிறது பக்கத்து வீட்டுக்காரங்கே தெரியாது, சுசுவான்னு இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போகிறீங்க. என்ன தாக்கம் ஏற்படும்? ஒரு தாக்கம் ஏற்படாது. நீங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தணும்னா எனக்குள்ள ராஜ்யம் இருக்கிறது, ஒரு வல்லமை எனக்கு எப்பொழுதுமே அவைலபிளாக இருக்குது. அது ஃபோர்ஸ் பண்ணி போங்க, முன்னேறலாங்க. ஒவ்வொரு பகுதியிலும் முன்னேறலாம். கீழே யோவான் ஸ்நானம் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை இப்படி யார் பலவந்தம் பண்ணுறாங்களோ ராஜ்யத்தை பிடிக்கிறான். என்ன ஆனாலும் சரிதான், ஏதானாலும் சரிதான், இது ராஜ்யத்தில் எனக்கா வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது, இது ராஜ்யத்தின் சட்டம், என் வாழ்க்கையில் நிறைவேறியே தீர்ன்னு நினச்சிங்கன்னா, பலவந்தம் பண்ணு உறுதியாக நின்னீங்கன்னா பிடிச்சிக்கலாம். நான் கொஞ்ச நாள் விசுவாசித்தங்க, எனக்கு நம்ம நடக்கிற மாதிரி தெரியல, விசுவாசத்துக்கு அப்புறம் தான் எல்லாமே பிரச்சனையாக வந்துச்சு, எதுக்கு பிரச்சனைன்னு பேசாமல் விட்டுட்டேன். அவ்வளோதான். சத்தியத்தை கேட்க ஆரம்பிங்க. மனதில் ராஜ்யத்தோட சிந்திக்கிற ஆட்டிடியூடு மாறி உங்களுக்கு. இந்த மனசு ஒரு செகண்ட் கூட நீங்கள் விழிச்சிட்டிங்களா, காலைல எந்திரிச்சிட்டிங்களா, எந்திரிச்சிலேருந்து தூங்குற வரை உங்கள் மனசு ஒரு நிமிஷம் ஃப்ரீயாக இருக்காதுங்க, தெரியுமா? ஒரு செகண்ட் ஃப்ரீயாக இருக்காது. ஏதோ ஒரு காரியத்தை சிந்திக்கும். ரொம்ப சிந்திச்சிங்கன்னா நைட்டும் சிந்திக்கும், கனவாக வரும். அது ராஜ்யத்துக்கு ஏற்ற விதத்தில் சிந்திக்க விடணும்னு நினச்சிங்கன்னா பலவந்தம் பண்ணணும். ஒரு எண்ணம் நெகட்டிவான எண்ணம் வருது, என்ன பண்ணணும்? வந்துட்டு போகுது அப்படி விட்டுருவீங்களா என்ன? அதுக்கு எதிரான இன்னொரு எண்ணத்தை உள்ள இன்புட் பண்ணணும். ரட்சிக்கப்படுவது ஈஸிங்க, ஈஸியா இல்லையா? ஈஸி. ஆனால் ஆண்டவருக்கா வாழ்கிறது கஷ்டம். ரட்சிக்கப்படுவது ஸ்பிரிட் டு ஸ்பிரிட் கனெக்ஷன் ஏற்பட்டு முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் இந்த பூமியில் வாழன்னு நினச்சிங்க, தேவனோட ராஜ்யத்து நீதிக்காக நடக்கிற நினச்சிங்கன்னா எதிர்ப்பு இருக்கும், எதிர்மறையான காரியங்கள் இருக்கும். விட்டுறக்கூடாது. உறுதியாக பலவந்தம் பண்ணுறீங்கன்னா பிடித்து கொள்ளலாம்.